நம்மளுக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது. கைஸ், வெல்கம் பேக் டு நமதியா சேனல். இன்றைக்கி நமதியா சேனலில் ஒரு வித்தியாசமான என்னோடய வண்டியோட லாகு. என்னாச்சுன்னா என் வண்டி யாரோ கீழே தள்ளி விட்டாங்க கைஸ். கீழே தள்ளி விட்டாங்களா இல்லை கீழே விழுந்துச்சா எப்படின்னு தெரில. இந்த டிக்கி இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பக்கம் டென்ட் ஆகி உள்ளே போயிடுச்சு. அது கொஞ்சம் பார்க்க ரொம்ப கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் என்ன பண்ணேன், சரி எப்படியாச்சும் நம்ம ஊருக்கு போயிடும், அதுக்குள்ளே அந்த வண்டியை சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு மெக்கானிக் ஷாப்கிட்ட போய்ட்டு கழட்டி டிங்கரிங் ஷாப்பில் எடுத்து வந்து கொடுத்து ஒரு ரெடி பண்ணிடலாம். வாங்க, அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. டிஃப்ரெண்ட்டான வீடியோ, வித்தியாசமான வீடியோ, சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் வண்டி சென்னையில் இருக்கவங்க, இந்த நங்கநல்லூர் இந்த ஏரியா சைடில் இருக்கவங்களுக்குலாம் சேம் இஷ்யூ ஆச்சுன்னா இந்த டிங்கரிங் ஷாப்புக்கு வாங்க, சூப்பராக ரெடி பண்ணி கொடுப்பாங்கட்டு நினைக்கிறேன். பார்ப்போம், நான் பார்த்து சொல்கிறேன் கைஸ். வீடியோ எடுக்கிறேன், என்னால் முடிஞ்சால் எடுக்கிறேன் வீடியோ, இல்லை அப்படியே சும்மா கிளிப்பாக போடுறேன். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் சொல்கிறதுங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. லாஸ்ட் டைம் வந்தேன் ஒரு பிரச்சனை, அதுக்கு முன்னாடி வந்தால் அந்த வண்டி ஒரு பிரச்சனை. ஏன்னா வண்டி வந்து ஸ்டாண்டப் பையாக நிற்கிதா, கண்ணு பட்டுருதா இல்லை கீழே விழுந்து சம்பவம் ஆயிடுது. அதான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி வாங்க, எவ்வளோ ஆகும்னு தெரில, ஃபைனலாக சொல்கிறேன். எல்லாம் எவ்வளோ ஆகும், எதுக்காக எவ்வளோ ஆகும் எல்லாத்தையும் ஃபைனலாக சொல்கிறேன். பார்ப்போம். பாருங்க, இப்போ நம்ம வண்டியை பாருங்க அந்த டிங்கரிங் ஷாப்புக்கு கொண்டு போகிறேன். இங்கேருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நல்ல வேலை ஷாப்பு கிட்டே இருக்கிறதுனால ஈஸியாக தூக்கிட்டு ஓடிடலாம். இல்லைனா ரொம்ப கடினமாயிரும். போயிட்டு அவங்ககிட்ட கொடுத்து நம்ம டென்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அந்த டென்ட்டை எப்படியாச்சும் சரி பண்ணிட்டு வந்துடணும். அவங்க எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரியல. வரும்போதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து ஆகிட்டுப்பா நம்ம வண்டிக்கு. சே, ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. பார்ப்போம், வரேன். எடுத்துக்கிட்டு போகிறோம் பாருங்க. நல்ல வேலை கிட்ட ஷாப்பாக தான் டக்கு தூக்கிட்டோம். எல்லாம் எப்படி தூக்கிட்டு வருது, ரொம்ப கஷ்டம் இல்லை. நம்மளோட செல்ல குட்டியை அவங்கக்கிட்ட கொடுத்தாச்சு. டிங்கரிங் ஷாப் அண்ணாக்கிட்ட அவர் போட்டு டக்குன்னு தட்டி எப்படியாச்சும் அழகாக கொடுத்துருவான்னு நம்புகிறேன். பார்ப்போம் எப்படி தராருன்ட்டு. அவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ அடிக்கும் போது அப்படியே மனசில் எப்படி வலிக்குது தெரியுமா. சே, ஐயோ பொறுமையாக அடிங்கண்ணா, இவ்வளோ அடிக்காதீங்கண்ணா, எனக்கு பார்க்க கண்ணெலாம் கலங்குதுண்ணா. சரிப்பா தம்பி, உனக்காக பொறுமையாக தொடச்சி அடிக்கிறேன்ப்பா, கவலைப்படாதா. தயவு செஞ்சு பெயிண்ட்லாம் பறந்துட போகுதுண்ணா, அப்போ ரொம்ப மனசு கஷ்டமாயிருண்ணா அப்படின்னு சொன்னேன்னா அவர் சொன்னார், நான் பொறுமையாக பண்ணி தரேன்டா தம்பி, கவலைப்படாத சரியா அப்படின்னு. சரிண்ணா பார்த்து பண்ணுங்க. அப்புறம் அதே மாதிரி நான் நினச்ச மாதிரியே பார்த்து சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாரு. ஹாய், இங்கே பார்த்தீங்களா எப்படி தூக்கிட்டு போகிறோம் பாருங்க. டிங்கரிங் கடையில் போயிட்டு அழகாக தட்டியாச்சு, சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ எடுத்துகிட்டு போய் மெக்கானிக் ஷாப்பில் கொடுத்து மாட்டிக்கிட்டு வண்டியை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வண்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடிடலாம். ஜாலி இங்கே வந்து எடுத்துக்கிட்டு போகிறோம் பாருங்க. செமையாக இருக்குல்ல, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஆனால் 200 வாங்கிட்டாங்க. இங்கே எவ்வளோ வாங்குவாங்க தெரியல. லெட்ஸ் see.